குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் லீஷியஸ்லேருந்து சிக்கன் அண்ட் மட்டன் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறேன். நான் எப்போவுமே எதுவும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து வாங்கணும்னு நினைப்பேன். இன்றைக்கி சரி ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் 1/2 kg, மட்டன் 1/2 kg அண்டு மட்டன் லிவர் 150 கிராம். இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஆஃப்டர் ஸ்பெஷல் கூப்பன்லாம் இருந்தது. கூகுள் பேயில் ஒரு 100 ஃப்ளாட் 100க்கு கூப்பன் இருந்தது. அண்டு இவங்க வெப்சைட்டில் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 20% ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ரெண்டும் கழித்து எனக்கு 613 ரூபா வந்ததுங்க பில்லு. நான் பேமெண்ட் வந்து டெலிவரி அப்படி தான் போட்டிருந்தேன். ப்ரீபெய்டு பண்ணல, முன்னாடியே பே பண்ணல. நான் ஏன்னா பார்ப்போம் எப்படி எனக்கு வெயிட்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படிலாம் நிறைய டவுட்ஸ் இருந்தது ஆர்டர் பண்ணும்போது. பார்த்தா ஃபுல் பேக்கேஜிங்கில் வந்திருக்கு. இதில் 3மே இருக்குது. உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இன்றைக்கி இதை சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ பாருங்கள், லிவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. லைட்டாக சில்னஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு சில்னஸ் இருந்து தான் ஆகணும், இல்லைன்னா நம்மளுக்கு கெட்டு போயிடும். லிவர் இது மட்டன் 1/2 kg. பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக இருக்குது, கூலிங்கோடு இருக்குது. சரி, சமைச்சு பார்ப்போம் எப்படி டேஸ்ட் இருக்குது. டெண்டராக இருக்கா, சாஃப்டாக இருக்கா? இப்படி பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக தான் தெரியுது, இளங்கரியாக தான் தெரியுது. சமைச்சு பார்த்துட்டு சொல்கிறாங்க. இது பாருங்கள், இதோட ரேட்டு எல்லாமே இதிலே போட்டிருக்காங்க. எத்தனை பீசஸ் இருக்குது, யூஸ் பை டேட்டு எல்லாமே இதிலே போட்டிருக்காங்க. நல்லா பக்கா பேக்கிங். எனக்கு இது வந்து பெட்டராக தோணுது. உங்களுக்கு இந்த லீஷிஸ் ஆப்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் எப்படி ஆர்டர் பண்ணியிருந்தேன், என்னோடய ஃபீட்பேக் என்ன, இது எவ்வளோக்கு வாங்கினேன் எல்லாம் இதில் காமிச்சிருக்கேன். இது வந்து என்னோடய ஒப்பீனியன் தாங்க. இது யாருக்கும் பிராண்டிங்கோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ கிடையாது. ஜஸ்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.